அப்பா ம் கால் வருது, பேசிட்டு ம் வரேன். சாம், ஜீரகம் எங்க இருக்கு? ஆ சாப்பிட்டது ஒரு மாதிரி கிச்சன்ல இருக்கு. ரைட் சைடுல இருக்கும் பாரு, எடுத்துக்கோ. என்ன கொடுத்தாலும் சாப்பிடுறியாமே? சோல்மேட்டே இல்லையாமே. வேற என்னெல்லாம் சொல்லி இவ்வளோ ஏமாத்தின? நீ என்னெல்லாம் சொல்லி அந்த அப்பாவை ஏமாத்தினியோ அதை சொல்லி தான் நானும் ஏமாத்தினேன். என்னமோ என்னை விட்டா வேற பொண்ணே இல்லைன்ற மாதிரி பேசின. இப்போ விட்டா ஒரு வருஷத்துல கல்யாணம் பண்ணி குழந்தையே பெற்றுருவா போல இருக்கே. நீ மட்டும் என்னடி 96 படம் ராமோட ஃபீமேல் வெர்ஷன் மாதிரியா? எப்படா சாவான் அண்ணன் அப்பதான் கிடைக்கும் தின்னு தானே இருந்த. நான் எதை வேணாலும் மன்னிப்பேன்டி. ஆனா அன்னைக்கு ஒன்று கொளுத்தி போட்ட பாரு. பார்த்து பார்த்து பார்த்து. குமார், ஆ? இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் லவ் ஆனிவர்சரி. எது 1 month ஆனிவர்சரியா? ஆமா. போனதே தெரிலல. இந்த ஒரு மாசமே உன் கூட ஒரு ஜென்மம் வாழ்ந்த மாதிரி இருக்கு. இன்னும் உன் கூட 7 ஜென்மம் வாழணும். அப்ப 7 மாசம் ஆனாலே 7 ஜென்ம கணக்கு முடிஞ்சு போயிருமே. அதுக்கப்புறம் கழட்டி விட்டுருவான்னு நினைக்கிறேன். நீ மட்டும் என்ன ஒழுங்கா? சரி, ஓகே, நான் வீட்ல சொல்லாம வந்துட்டேன். நான் போறேன். ஏய் போறேன்னு மட்டும் சொல்லாத. என் உயிரே என்னை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி இருக்கு. போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறியா? எனக்கும் மனசே இல்லடா குமார். அப்ப போகாத. இருந்தாலும் உனக்கு இவ்ளோ கேவலமான டேஸ்ட் வேணாண்டி. உன்னை ஃப்ரெண்டா வச்சிருக்க வேற எப்படி இருப்பா? ஏச்சி, வாய மூடு. நீ என்னடா புதுசா பாக்குற மாதிரி ஹாய் காட்டுற? சீக்கிரம் சீக்கிரம், நீங்க 2 பேரும் போய் தனியா பேசுங்க. ஏய் நான் என்ன இவனையா பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்? இல்ல, எங்க 2 பேருக்குள்ள கேர்ள்ஸ் கார்னர் இருக்கு. ஸோ நீங்கெல்லாம் வீடை போய் சுத்தி பாருங்கன்னு சொன்னேன். இது என்ன மைசூர் அரண்மனையா அப்படி போய் சுற்றி பார்க்கறதுக்கு? ப்ரோ, இவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்க, வாங்க நம்ம தனியாக போவோம். பைத்தியமா இருப்பான். வாங்க ப்ரோ, உங்களுக்கு மொட்டை மாடி சுற்றி காட்டுறேன். அப்புறம் உங்களுக்கு சிப்ளிங்ஸ் ஏதாவது இருக்காங்க? சாம், எனக்கு ஒரு மாதிரி நிறைய யோசனையா இருக்கு. எனக்கும் அவருக்கும் செட் ஆகுமா, இதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு. ஏன் அப்படி யோசிக்கிற? இல்ல, அரேஞ்ச் மேரேஜ் தான். பெருசா அவரை பத்தி எதுவும் தெரியாது. அவர் என்ன எதிர்பார்க்கறாருன்னு தெரியாம எங்களுக்குள்ள சண்டை வந்துட்டா. இங்க பாரு, அவங்க நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான். எமோஷனல் சப்போர்ட், நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தை தான். அவங்கள ரொம்ப கேள்வி கேட்காம, ரொம்ப டார்ச்சர் பண்ணாம, அவங்கள அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விட்டுருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. சாரி, எந்த பிரச்சனையும் வராது. ஈஸி தான் ஹேண்டில் பண்றது, பார்த்துக்கலாம். ஆமா, உனக்கு எப்படி இவ்ளோ தெரியும் அவரை பத்தி? அது வேற என்ன பேசுறதுன்னு தெரியலையே. ஐயோ ஸோ சூரியன் மேலே சூரியன் நினைக்குது. என்ன பண்ணிட்டு சரி, அவர் ஏதாவது பேசுவார், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். என்ன குறுகுறுன்னு பார்க்குறான். சரி, நம்மளே கேட்போம். சரக்கு அடிப்பீங்களா? சரக்கு இல்லை, பீர் மட்டும்தான். ஓ, இவட்டியாக அந்த டவுட்டை கேட்டுருவோம். ப்ரோ, இந்த பொண்ணுங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரில ப்ரோ. ஏன் இதுக்கு முன்னாடி எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி நான் ரிலேஷன்ஷிப்லலாம் இருந்ததில்ல ப்ரோ. இந்த இதய முரளி கேஸ் தான். இவங்க ஏதாவது சண்டை போட்டு கோச்சிட்டு போனால் கூட எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாது ப்ரோ. ரொம்ப கஷ்டம் ப்ரோ.
அதனால எது கோவப்படுறாங்கன்னு பாருங்க. மிஞ்சி போனால் என்ன, அட்டென்ஷன் எதிர்பார்ப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்த நோட் பண்ணுங்க, அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக அவங்க சொல்கிறத காது கொடுத்து கவனிங்க. இதெல்லாம் பண்ணால் அப்புறம் எங்கே உங்களை விட்டு போக போகிறாங்க? ஆனால் ப்ரோ அவங்கள பற்றி உங்களுக்கு எப்படி இவ்வளோ தெரியுது? ஐயோ இதை நான் அவருக்கு சொல்லல, அவங்கள பற்றி சொல்லலை, ஜென்ரலாக தான் சொன்னேன். ஜென்ரலா சொன்னேன். இதுக்கு மேலே டாபிக் இல்லை. சரி வாங்க போகலாம். பாய் சாம். பாய். ம் ம்